நிச்சயமாக கருணா புலிகள் பிளவு தொடர்பாக உங்களை விட இந்த விவகாரத்தில் அதிகமாக ஆழமாக ஆராய்ந்தவர்கள் இருக்க முடியாது. இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கருணா என்று சொல்லக்கூடியவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு தளபதி. தமிழ் மக்களாலும் தலைவராலும் நேசிக்கப்பட்ட ஒருவர். அவருடைய இந்த பிளவுக்கு முன்பதான ஒரு சில பேச்சுக்களை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், பிரான்சிலே அவர் பேசியிருக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம். ஆட்சேர்ப்புக்காக மகளடி தீவு, அரசடி தீவு போன்ற பிரதேசங்களில் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், தலைவருக்காக, தலைவரை சிங்கள படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, தலைவரை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடிய ஒரு தளபதி எப்படி இந்த துரோகத்தனத்திற்கு உடன்பட்டார்? அவர் ஒரு துரோகியாக ஆகினாரா அல்லது துரோகியாக மாற்றப்பட்டாரா? அவர் தானாகவே துரோகியாகிவிட்டாரா? இரண்டு பதில்கள் இருக்குது பிரியங்கன். ஒன்று நான் சற்று முன்னர் கூறிய பதில். விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு இராணுவ கட்டமைப்பு. கமாண்ட் தலைமையினுடைய கட்டளையை நீங்கள் ஏற்காவிட்டால் அது மரண தண்டனைக்குரிய குற்றம். வன்னியிலிருந்து அந்த கமாண்டை அதனுடைய வீரியத்தை சொல்வதற்கு கூறுவார்கள், உங்களை நீங்களே சுட்டுக்கொள்ள என்று கமாண்ட் வந்தால் நீ செய்ய வேண்டும் என்று. விடுதலை புலிகள் அமைப்பினுள்ளேயே தன்னுடைய சொந்த தந்தையை சுடுவதற்கு கட்டளை வாங்கி துரோகம் செய்த தன்னுடைய சொந்த தந்தையை சுட்டுக் கொன்ற தனியர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அது பெரிய வரலாறு. எனவே கருணா தலைமையினால் அழைக்கப்பட்டு அந்த அழைப்பை அவர் நிராகரித்திருந்தால், அதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தால், தலைமையினால் எழுப்பப்பட்டவர்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கினால், அவருடைய அவர்கள் எடுத்த அந்த சத்திய பிரமாணத்தை மீறினால் மரண தண்டனைக்குரிய குற்றம் அது துரோகம்தான். அவர்களுடைய பார்வையில் துரோகம்தான். இதே போன்று ஏராளமானவர்களை துரோகிகளாக நிர்ணயித்தவர் தான் கருணா. எனவே அந்த துரோகம் என்ற வரலாறு, அது என்னதான் நியாயங்கள், வாதங்கள், பிரதிவாதங்கள் இருந்தாலும், தலைமையினுடைய கட்டளையை ஏற்காத ஒருவன் ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள் அவன் மரண தண்டனைக்குரிய குற்றவாளி. அது துரோகம்தான். துரோகமாகத்தான் அது அவர்களால் பார்க்கப்படும். அது அந்த அமைப்பினுடைய வட்டம், அவர்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர்.